ஐயா, இந்த வாட்டி கயால அந்த ஃபல்குனி நதிக்கரையில வந்துட்டு மேல ஒரு கோயில் இருக்கு. அங்கதான் ராமர் வந்து தசரதருக்கு பிண்டம் வச்சாராம். அந்த கோவில்ல தான் எங்களை உட்காந்து வச்சு எங்க வாத்தியார் பிண்டம் பிடிக்க சொன்னார். நான் வந்து 64 பிண்டம் பிடிக்கணும் ஐயா, குட்டி குட்டியா. ஒன்று வந்து பெருசா பிடிக்கணும். அது வந்து தெரியாத ஆத்மாக்களுக்கு, தெரியாத மரம், தெரியாத ஆத்மா. அதுக்கு இந்த வாத்தியார் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட். ஆரம்பத்துலேருந்தே சொன்னார், இந்த காசி, கயா, பிரயாக்ராஜ் அதெல்லாம் தான் ஹெட் ஆஃபீஸு. தெரியற ஆத்மாக்கு அந்த ஆத்மா யார்கிட்ட வந்து ஒட்டிக்கலான்னு காத்துன்னு இருக்கும். அதனால யாருக்கிட்டையும் பேச்சு கொடுக்காதீங்கோ சொல்லிக்கிட்டே இருந்தார். நான் சொன்னேன், மாமா நான் வாயை திறந்து நீங்கள் என்னை பார்த்தேளா? நான் வந்த நாள்லேருந்து சுப்பிரமணியர் ஜபோ எனக்கு ஓடின்னு இருக்கு. அப்படிதாம்மா இருக்கணும், பேசவே கூடாது, பேசவே கூடாதுன்னார். ஒரு சமயம் யாரோ பேச்சு கொடுத்த போது கை தட்டி வாயை மூடு அப்படின்னு சொல்லிட்டார். பேசாத 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 அப்படின்ட்டார். இந்த கயால் அந்த பெரிய பிண்டத்தை பிடிச்சு ஒரு தட்டில் வச்சேன் ஐயா. பார்த்துக்கிட்டே இருக்கேன். அங்கே இருக்கிற கோவில் வாத்தியாரோட பொண்ணு குழந்தை, அதுக்கு என்ன ஒரு 5 வயசு இருக்கும் வச்சுக்கோங்களேன். யாரும் பார்க்குறாங்களான்னு பார்த்துட்டு கிடு கிடு கிடுன்னு கொஞ்சம் மண் எடுத்து அந்த பெரிய பிண்டத்து மேலே போட்டுடுது. நான் கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேன். காரில் வரைச்சே நான் சொன்னேன், பாருப்பா அங்கே இருக்கிறவா எல்லாம் வளன்னு பேசிகிட்டே இருக்கா. இந்த குழந்தை அவள் யாரையும் டார்கெட் பண்ணல. நான் ஒருத்தி தான் வாயை மூடிண்டு பேசாமல் ஜபம் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட பிண்டத்தில் வந்து போட்டுடுது அப்படின்னு. அப்போ வாத்தியார் சொன்னார், ஐயா அப்படி நினைக்காதம்மா, நான் சொல்கிறேன் என்னன்னு. இந்த ஊரில் மண்ணுங்கிறது பொண்ணு, தங்கம். இங்கே வரவாளுக்கு ஒருத்தரில் எத்தனையோ பேருக்கு தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். அங்கே இருக்கிறவாள்லாம் பேசியிருந்தா அவள் யாருக்குமே யாரும் வந்து பொண்ணு போடலை. ஆனால் உன் பிண்டத்து மேலே இத்தினோண்டு மண்ணு போட்டிருக்குன்னா அது தங்கத்துக்கு சமம். அதனால உனக்கு நடந்தது ஒரு பெரிய கொடுப்பனை அப்படின்னு சொன்னாரியா. அது வரைக்கும் நானும் அந்த வாத்தியாரும் வந்துட்டு ரொம்ப பேசிக்க மாட்டோம். ஆனால் இது முடிஞ்ச 1/2 மணி நேரத்தில் ஒருத்தங்க வந்தாங்க தானத்துக்கு. இவர் வந்தார், காந்தி இங்க வா, உன் கை நல்ல கை, உன் கையால் இந்த மாமாக்கு கொடு அப்படின்னு. அந்த நிமிஷத்துலேருந்து இவருக்கு என் மேலே மரியாதை வந்துடுது ஐயா. வயசில் அவரோ பெரியவர், ஆனால் அதுக்கப்புறம் அவர் என்னை நடத்தின விதமே வேற. கடைசியில் வந்தார், ஒரு புக்கை கொடுத்தார். இந்தா எல்லாத்துக்கும் பணம் வாங்கியிருக்கேன், இந்த புக்குக்கு நான் பைசா வாங்கலை, நீ தான் கோவில்னு அலையிறியே, அடுத்த எந்த கோயிலுக்கு போகலாம், அடுத்த எந்த கோயிலுக்கு போகலான்னு, இது உனக்கு. காசியில் இருக்கிற அத்தனை கோவில்களும் இதில் இருக்குது, ஃப்ளைட்டில் உட்காந்து படி அப்படின்னாரு ஐயா. அதான் உங்ககிட்ட வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக சொல்கிறேன் ஐயா. நமஸ்காரம். ஹரி ஓம் மகா காளி.